அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். என்று புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். என்று 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். வார்த்தைகளை கூடாக வழிநடத்தின பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கு கூடாக வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் நிறைத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தினவரும் தேவ ஊழியரின் பரிசுத்தாவியானவர் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர், தொடருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் உங்கள் மத்தியிலே தேவ வசனத்தை பேசுவது மிக்க மகிழ்ச்சியானது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசனாகிய இயேசுவை தேவன் பசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகும். பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித்திருந்தார். இயேசுவின் மீது பசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது. அவரிடம் பசுத்த ஆவியினுடைய வல்லமை இருந்தது. பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இயேசுவின் ஊழியம் நன்மை செய்தல், குணமாக்குதல், விடுதலை ஆகியவற்றை வெளிப்படுத்தினது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்போஸ்தலர் 10:38 மேலே இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலே இருக்கிற வசனத்தில் அடிப்படையில் என்ன சொல்லுகிறது என்றால், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் பசுத்த ஆவியினுடைய வல்லமையும் சொல்லுகிறது. இரண்டாவதாக பிசாசினுடைய வல்லமையை சொல்லுகிறது. பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே தான் அவன் விசுவாசிகளை அவிவிசுவாசிகளை இருவரையும் சேர்த்து அவன் கையாளுகிறான். விசுவாசிகளை தாக்குவது அவனுக்கு லேசான காரியம் அல்ல. ஏனென்றால் ஒரு விசுவாசி சத்தியத்தில் வாழும் போது அவ்வளவு ஈஸியில் மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார். பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். ஒரு விசுவாசி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது,
கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் இறங்கி வருகிறார். கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை கொடுத்தார். எத்தனையோ பிசாசுகள் அவருடைய ஊழியத்தில் எதிர்கொண்டு வந்தவைகள். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து விட்டார். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். இவர் யார்? இவருடைய வல்லமை என்ன? தேவ வசனம் சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:18 இவ்விதமாக சொல்லுகிறது. அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவர் நசரேயனாகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால் அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறபடினாலே அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசு எவ்விதமாக கீழே விழுந்தான்? அவனுக்குள்ள பெருமை வந்தது. அவன் தன்னை கர்த்தருக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்று எண்ணினதினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பதை யாவரும் அறிவோம். அதைத்தான் இயேசுசாமி சொல்றார். அவர்களை அவர் நோக்கி, சீஷர்களை நோக்கி, அதாவது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அவனுடைய வாழ்க்கையிலே கீழே விழுந்தவன் இருந்த போதிலும் அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை அவனிடத்திலிருந்து பறிக்கவில்லை. அவனுடைய வல்லமை அவனுக்கு இன்னும் இருக்கிறது. அது குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அவனை மேற்கொள்வதற்கு அவன் கொடுக்கிற சோதனைகள், அவன் கொடுக்கிற போராட்டங்கள், அவன் கொடுக்கிற உபத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்புகிற அதிகாரங்களில் சிலதை நாம் பார்க்கும்போது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் பிசாசினுடைய வல்லமைகளை அழித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அந்த பிசாசினுடைய வல்லமைகளை சிலுவையிலே கொன்றார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ப வேண்டும். அது நம்பிக்கைக்குரியதான வசனம். ஆண்டவர் நமக்கு இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தவறான சிந்தனை நம்முடைய மைண்டில் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்
பசுத்தாவியோடு வாழுவது, பசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் நிலைத்து நிற்பது, பசுத்தாவினுடைய வல்லமையினால நிரப்பப்படுவது. இந்த பசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசியை பிசாசு சர்வசாதாரணமாக மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த விசுவாசிக்குள்ள கிரியை செய்வது இந்த காலகட்டத்தில் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த பசுத்தாவி, அந்த பசுத்தாவினுடைய வல்லமை. ஆகவே அந்த பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கும் போது அவருடைய வல்லமை நமக்கு தொடர்கிறது. அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். எவ்விதமாக பிசாசு மேற்கொள்ள வேண்டும் என்று, எவ்விதமாக பிசாசு ஜெயம் கொள்ள வேண்டும், எவ்விதமாக பிசாசு எதிர்கொள்ள வேண்டும் என்று, எவ்விதமாக பிசாசினுடைய அடிமைதனத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி இருப்பதற்காக நமக்காக பெருமூச்சோடு போராடுகிற அந்த பசுத்த ஆவி, நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற அந்த பசுத்த ஆவி நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிறவராய், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், நாம் தெளிந்த புத்தியோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற ஞானம் கொடுக்கிற பசுத்த ஆவியாய் நம்ம அதில் உலாவுகிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். ஆகவே ஒரு விசுவாசி கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எந்த சேதமும் அணுகாது. இந்த வேதம் நமக்கு புத்தி சொல்லுவது. வேதம் நம்மை ஆராய்கிறதுமாயிருக்கிறது. இந்த இயேசு யார் என்றால், மின்னலை போல அவன் வானத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் அந்த பூமியின் மீது வந்த அவன், பூமியை கரைப்படுத்த வந்தவன், பூமியை சாபத்துக்குள்ளாக்க வந்தவன், பூமியை பாவத்துக்குள்ளாக்க வந்தவன், பூமியில் வாழ்கிறவர் மீது அவன் பாவத்தை திணித்து குற்றங்கள் தொடர வேண்டும் என்று பிரயாசப்பட்டதற்கு, அதற்கு மாறாய் தன் ஜீவனை பாராமல் தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களை மீட்பதற்காக ஒரு இரட்சகர் வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக சிலுவையிலே பிசாசை கொன்றார் என்று வேதம் வாசிக்கிறது, வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பிசாசினுடைய வல்லமைகளை காட்டிலும் ஒரு மேலான வல்லமை கர்த்தருடைய வல்லமை. சமாதானத்தின் தேவன் தானே சீக்கிரமாய் உங்களை உங்கள் காலின் கீழ் சாத்தானை நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம காலின் கீழ் வருகிறவன் அவன் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது, மறக்க கூடாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த காரணம், இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் பிசாசின் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள் என்று, அந்த அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஏனென்றால் இந்த பிசாசு தான், இந்த சத்ரு தான் ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர்களை
தேவனோடு ஐக்கியமாய் வாழ்ந்தவர்களை, தேவனுடைய சமாதானத்தை பெற்று வாழ்ந்தவர்களை, தேவனுடைய அன்புக்குள் வாழ்ந்தவர்களை அவன் திசை திருப்பி குற்றவாளிகளாய் தேவ சமூகத்தில் அவர்களை நிறுத்தினது இந்த சத்ரு தான். ஆகவே தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை ஒரே பாவத்தின் நிமித்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு இழப்பு அதிகமாய் ஏற்பட்டது. ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தார்கள், தெய்வீக சமாதானத்தை இழந்தார்கள், தேவனுடைய அன்பை இழந்தார்கள். தேவனோடு பேசுகிற அந்த வாய்ப்பை, மிக பெரியதான கிருபையான அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்ததை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் எங்கள் பாவத்தோடு வாழ்ந்து எல்லா காலங்களிலும் குற்றங்கள் தொடர்ந்தது. பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருவரே நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டவர். நமக்காக அவர் பாவத்திற்காக தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் என்ற இந்த சிலுவையின் உபதேசம், இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் சாதகமாய் மாறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் வல்லமுள்ள தேவன். அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்திலே வந்து நமக்காக வாதாடுகிறவராய், நமக்கு நியாயம் பண்ணுகிறவராய், யுத்தம் பண்ணுகிறவராய், நமக்கு விரோதமாய் எழும்பின அந்த பிசாசை அழிக்கிறவராய், பிசாசை சிலுவையிலே கொன்றவராய் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதாவது வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அதிகாரம், இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை, இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க அவரால் தான் முடியும். அவரால் அழிக்கப்பட்டவன் தான் பிசாஸ். அப்போ ஏசாமிக்கு அவருக்கு இருக்கிற வல்லமை அளவில்லாத வல்லமை. அவருடைய வல்லமை இந்த பிசாசு மேற்கொள்ளவில்லை. ஆகவே தன்னே பலியாய் செலுத்தி அவனுடைய கிரியைகள் என்று சொல்லும் பொழுது பாவத்தை தூண்டி விடுவது, பாவம் செய்வதற்கு திசை திருப்புவது, தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி அவர்களை செவி சாய்ப்பது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளை உடைக்கவும், தேவ வசனத்தை மீறவும், கீழ்ப்படியாமையின் ஆவியை ஜனங்களுக்குள்ளே அனுப்பி ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்வதற்கு தூண்டுகிற அந்த பிசாசினுடைய கிரியைகள். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவால தான் முடியும், அவரால் தான் ஆகும். அவர் ஒருவரே அவனுடைய கிரியைகளை அறிந்தவர். அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் சிலுவை மரத்திலே தொங்கினார், சிலுவையிலே பிசாசை கொன்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தது நமக்கு ஒரு விடுதலை. குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தது மீண்டுமாய் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டோம். தூரமாய் இருந்தோம், சமாதானம் இல்லாமல் இருந்தோம், அன்பு இல்லாதவர் இருந்தோம், அடிமைதனமாகி அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவை எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை பசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அவரோடு நிலையாய் வாழ்வதற்கு கர்த்தர் செய்கிற இந்த கிருபையை நாம் பார்க்கும் போது அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், தன்னுடைய பிள்ளைகளுக்காக துணையாய் நிற்கிற கர்த்தர், தன்னுடைய பிள்ளைகளுக்காக போராடுகிற கர்த்தர். அந்த கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு அருள் இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டோம். அவருடைய கிருபையினாலே ஆசீர்வாதத்தை பெற்றோம். கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி. அப்போ பாவம் செய்கிற ஒரு ஆத்துமாவினுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. இருளடைந்த வாழ்க்கை, இருளடைந்த சிந்தனைகள், இருளடைந்த ஆத்துமா, இருளடைந்த இதயம், இருளடைந்த வாழ்க்கை. இந்த இருள் தொடர்கிற வாழ்க்கையில் அந்த இருளின் அதிகாரம், அந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்றால் எவ்வளவு பெரிய கிருபை அது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் இவரை தவிர ரட்சிப்பு இந்த உலகத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தில் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. 4:12 சொல்லுகிறது அப்போஸ்தலர், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த உலகத்தில் அருளப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். மேலான நாமம், வல்லமுள்ள நாமம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடையோ முழங்கால் யாவும் முழங்கப்படும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிட பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் முழங்கால் படியிட வேண்டும். யாராயிருந்தாலும், இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தை வைத்து ஆட்டி படைக்கிற யாராயிருந்தாலும் ஒரு நாள் வரும், நியாயாதிபதியாகிய இயேசுவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று முட்டி போட்டு அவரை வணங்கக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தார். எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ இந்த மரணத்திற்கு அதிபதியாயிருக்கிறவன், அவனுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரணத்திற்கு அதிகாரி. ஆகவேதான் அவன் செய்கிறபடி, அவன் சொல்லுகிறபடி சிலர் தூக்கு போட்டுக் கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், உயிரை மடித்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். இதெல்லாம் பிசாசு ஆட்டி படைக்கிறது, மனுஷனை திசை திருப்புகிறது, மனுஷனை தன்னுடைய வலைக்குள்ளே அழைத்து கொண்டு ஜனங்கள் கெரோசினை ஊற்றி பற்றி கொள்வதும், தூக்கிலே நிற்பதும், தற்கொலை செய்து கொள்வதும், போகின்ற ரயிலே தலை கொடுப்பதும், இவ்விதமாக கிணற்றில் விழுவதும், இவ்விதமாக பல பல விதத்திலே ஜனங்களை
திசை திருப்பி அவர்களை ஏவி மரணத்துக்கு நேராய் இந்த மரணத்தின் அதிகாரியாகிய இந்த பிசாசானவன் செய்கிறதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அதை தடுத்து நிறுத்த, இருளின் அதிகாரத்தை அழிக்க, பிசாசின் வல்லமைகளை அழிக்க கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவனை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார் என்ற செய்தி ஒவ்வொருவருக்கும் பரவ வேண்டும். இதுதான் சிலுவையினுடைய உபதேசம். இந்த சிலுவையின் உபதேசம் மாறாத உபதேசம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும், அவருடைய ஆலயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும், அவருடைய பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க, பசுத்த ஆவி கொடுக்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. கீழ்ப்படுகிற குணம் நமக்கு இருக்கிறதா? பசுத்த ஆவி நம்மோடு இடைப்படுகிறார், பசுத்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அந்த பசுத்த வார்த்தைகள் பேசப்படுகிற அந்த பசுத்த வார்த்தைகளில் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிறோமா? உறுதியாய் அவருடைய சமூகத்தில் தரித்து நிற்கிறோமா? உறுதியாக அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவர்களே, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொன்னதை 1 சாமுவேல் புத்தகத்திலே நான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எதற்காக அவர் சொன்னார் என்றால், ஆசாரியன் செய்ய வேண்டியதை அவர் செய்து விட்டார். ஆசாரியன் தான் தீர்க்கதரிசி தான் பலி செலுத்த முடியும், பலிபீடத்தை கட்ட முடியும், கர்த்தருடைய சன்னதியில் நிற்க முடியும். ஒரு ராஜா கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களை ஆளுவதற்கு நியமித்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனுடைய ஆசாரியன், அவன் தான் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டி காளையை பலி செலுத்துவதும் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பதும், பலிபீடத்தை அன்று நின்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக வேண்டுதல் செய்வதும், அவன் பலியின் மூலமாக கர்த்தரை, அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு அது ஜனங்களுக்கு எல்லோருக்கும் அந்த பாவ மன்னிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அந்த காலகட்டத்திலே. ஆனால் சவுல் சாமுவேல் செய்ய வேண்டியதை இவர் செய்து விட்டார், அவசரப்பட்டு விட்டார். இதுதான் அவர் சொல்லுகிறார், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் நல்லது. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்கு கீழ்ப்படியவில்லையோ ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், கிருபையை இழக்கிறோம், அவருடைய வல்லமை இழக்கிறோம், அவருடைய பலத்தை இழக்கிறோம், பசுத்தத்தை இழக்கிறோம், விசுவாசத்தை இழக்கிறோம், தேவனுடைய கிருபைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி நமக்குள்ளே குடியிருக்குமானால் நீ கர்த்தரை எதிர்த்து வாழ்கிறாயா என்று அர்த்தம், தேவனுடைய கட்டளையை மீறுகிறாய் என்று அர்த்தம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ எப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயோ அப்போது பசுத்த ஆவியினுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறதை நீ அறிவாய், உணர்வாய். அவருடைய சத்தியம், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற கர்த்தர், சகல சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படியும் போது, அந்த சத்தியம் உனக்குள்ளே வாழும் போது, அந்த சத்தியத்தினுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கும் போது, நீ தாராளமாக பிசாசு எதிர்க்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிற கர்த்தர். பிசாசு எதிர்த்து நில், எதிர்க்க திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
எதிர்க்க முழங்கால் யுத்தத்தில் நிற்க வேண்டும். எதிர்க்க தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியுள்ளா இருக்க வேண்டும். எதிர்க்க கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையிலே. கர்த்தர் கொடுக்கிற இந்த பாடம். பிசாசு எதிர்த்து நில்லு என்று சொல்லுகிறார். அப்போ நான் பிசாசு எதிர்த்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு எதிர்க்கும் பொழுது அவன் உன்னோடு தொடர்பு கொள்ள மாட்டான். உன்னை எதிர்க்க அவனுக்கு திராணி இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை அவனால எதிர்க்க முடியாது. நீ அவருக்கு கீழ்ப்படியும் போது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது, இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்படியும் போது, சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவிக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் பிசாசு எதிர்ப்பதற்கு போதிய பலனையும் வல்லமையும் கொடுக்கிறார். இதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனையில் இருக்கிறோம், இந்த போதனையில் வாழ்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவில்லை, இந்த வேலையில அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் நாமே ஆராய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். முக்கியமான சிந்தனைகள் இவைகளில் இருக்கிறது என்னவென்றால், பிசாசின் வல்லமை மனிதனை கட்டி போடலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தின் வல்லமை கட்டுகளை உடைத்து விடுதலை கொடுக்கிறது. பிசாசின் கட்டுகளை உடைக்கிறது. பிசாசினுடைய வல்லமைகளை தகர்க்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், பலப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம். பிசாசினுடைய வல்லமை நம்மை அவிசுவாசத்திலும், பாவத்திலும், குற்றத்திலும், அசுத்தத்திலும் நம்மை கட்டுகளினாலே கட்டு போடலாம். ஆனால் இயேசுனுடைய வல்லமை நம்மை அவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிறது. ஆகவே பிசாசின் வல்லமையை முறியடிக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை போதுமானது. அதுதான் இதை உச்சரிக்க வருகிறது. இயேசு யார் என்றால், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர். இயேசு யார் என்றால், பசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர். அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை. அவருடைய வல்லமைக்கு அளவில்லை. அவர் தாம் அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வல்லமையினாலே பிசாசை மேற்கொள்ளுவதற்கும், பிசாசினுடைய வல்லமைகளை தகர்ப்பதற்கும் கிருபையாய் நம்மிடத்தில் அவர் செயல்படுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள, வாசிக்க, அதை புரிந்து கொள்ள, அதை தியானிக்க, அந்த சத்தியம் என்னை காப்பாற்றுகிறது. அந்த சத்தியத்தினாலே பிசாசை வெல்லுவேன், பிசாசை மேற்கொள்ளுவேன். பிசாசினுடைய அந்தகார இருளின் அதிகாரத்தை தகர்த்து கொள்வதற்கு முழங்கால் யுத்தத்தில் நிற்கும் பொழுது
என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் மாறாதவராய் வருகிறார். இந்த தலைப்பில் பார்க்கும்போது பிசாசினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை. அவனுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அதற்கு மேலாக இயேசுவின் வல்லமை இருக்கிறது. இந்த இயேசு தான் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர். ஒரு காலமும் இயேசு நாமத்தினுடைய வல்லமை குறுகி போகவில்லை. எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சுவிசேஷ பணியில் அவர் எங்கெங்கு சென்றாரோ எல்லா இடத்திலும் பிசாசின் வல்லமைகளை கொன்று அழித்து எல்லா ஜனங்களையும் விடுவிக்கிற கர்த்தராய், விடுதலை கொடுத்த கர்த்தராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே இந்த ஆண்டவர் அவர் கொடுக்க ரட்சிப்பை ஏற்றுக்கொள். அவருக்கு வல்லமை உண்டு. கண்ணீரோ, துன்பமோ, வேதனையோ, போராட்டமோ, சோதனையோ எதுவாய் இருந்தாலும் பிசாசு கொண்டு வருகிற அவனுடைய தந்திரத்தினுடைய காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்க ஒரு வல்லவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தை நம்பி வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலே எந்த அளவுக்கு இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு இயேசுவின் காலத்திலும் உறுதுணையாய் இருந்தது என்பதை பார்த்தோம். ஆகவே இந்த வேளையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உணர்த்தப்பட, கர்த்தருக்கு கீழ்ப்படிய, பிசாசு எதிர்த்து நிற்க, பரிசுத்தத்தில் வாழ, விசுவாசத்தில் நிலைத்து நிற்க கிருபைத்தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கர்த்தர் சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலம் நாங்கள் பெற்ற அதிகாரம், வல்லமையை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நீக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வோம். தந்த அதிகாரங்களை பயன்படுத்தி பிசாசை வெல்லுவோம், பிசாசை துரத்துவோம். ஆமேன். நன்றி பாஸ்டர். தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்கின்ற பொழுதும் கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுப்போம். பலத்த அறுவடையை கர்த்தர் செய்ய உதவுவாராக. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. ஆமென். Thank you brother. God bless you brother. Thank you. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் காலை நேர விடுதலையின் வெளிச்சத்திலே பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பினியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு ஒளியை விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.